ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் நிலத்தில் வளர்கிற செடிகளை மாதிரி நல்ல செழிப்பாக வளரணுன்னா வெளியிருந்து தான் உரங்கள் வாங்கி போடணும்னுலாம் கிடையாது. நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், வீணாகிற உணவுப் பொருட்கள் இதை எல்லாத்தையுமே வச்சு நுண்ணுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சத்தான லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் தயாரிச்சிடலாம். எந்தவித தாவர பாகங்களையும் தண்ணியில் சில நாட்கள் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுது. அந்த தண்ணியை கொண்டு செடி தொட்டிக்கு ஊற்றும் போது அந்த தொட்டி மண்ணில் இந்த பாக்டீரியாக்கள் அங்கே பரவி நிரந்தரமாக தங்குது. இதுதான் அடிப்படை. 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குற இந்த ஜாதிமல்லி செடிக்கு வீட்டில் தயாரித்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று மண்ணுக்கு கொடுத்தோம். அந்த உரம் கொடுத்தப்புறம் ஜாதிமல்லி செடியோட வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். செடி பச்சை பசைன்னு செழிப்பாக இருக்குது. செடியும் நல்லா பெரிய சைஸில் வளர்ந்துருக்கு பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு செடிக்கு தேவையில்லாத கிளைகளெல்லாம் கவாத்து பண்ணி விடும்போது மண்ணை கிளறிட்டு சத்தான உரங்கள் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த துளிர்கள்லாம் இந்த மாதிரி பச்சை பசைன்னு வரும். இப்போது நம்ம கொடுத்த உரத்தை எப்படி தயாரித்தோம், எந்த பொருளை வச்சு அந்த உரத்தை நம்ம தயாரித்தோன்னெலாம் பார்க்கலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் தர்பீஸ் வாங்கினோன்னா பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை குப்பை தொட்டியில் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா மக்க வச்சு உரம் தயாரித்து செடிக்கு கொடுப்போம். இந்த முறை நம்ம இந்த தோலை வச்சு சத்தான லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று தயாரிக்க போகிறோம். அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களையும் சேர்த்துக்கிட போகிறோம். தர்பீஸில் இப்போ என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், அயன் உட்பட சில சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த தர்பீஸ் துண்டுகளை சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக விழுத அரைச்சிடலாம். இந்த தர்பீஸ் விழுது கூட சேர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் தயிரும் எடுத்து வச்சுருக்கோம், வெல்லமும் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் வெல்லத்துக்கெலாம் பெருசாக அளவுகள் கிடையாது, நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தயிரில் நன்மை செய்யக்கூடிய லாக்டோபேசிலஸ்ங்கிற பாக்டீரியா இருக்குது. அது தவிர மண்ணில் இருக்கிற பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், வைரஸ் எல்லாத்தையுமே அழிக்கிற ஆற்றல் இருக்குது. இந்த வெல்லத்தை நம்ம சேர்க்கறதுனால இதில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். கடையில் வாங்குகிற பேக்கெட் தயிர் பயன்படுத்த வேண்டாம், அதில் நுண்ணுயிர்கள் பெருகாது. அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையும் சேர்க்க வேண்டாம். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வீட்டில் வேறு ஏதாவது பழங்கள் வீணாகினது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். உங்கள்கிட்ட அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதில் ஊற்றி நல்லா கலந்து 7 நாள் அப்படியே ஒரு நிழல் பாங்கான இடத்துல மூடி போட்டு வைக்கணும். முடிஞ்சால் தினம் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் புழுக்கள் வராமல் இருக்கும். 7 நாளில் இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் பெருகிறோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கலந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். 7ஆவது நாள் நம்ம கரைசலை பார்க்கோம். நம்ம கரைசல் நல்லா தயாராகிருக்கு பாருங்கள். இந்த கரைசலோட பலன் நம்ம செடிக்கு நல்லா கிடைக்கணுன்னா மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் தான் இந்த கரைசலை கொடுக்கணும். அப்போ தான் இதில் உள்ள நுண்ணுயிர்கள் நல்ல மண்ணில் பெருகிறதுக்கு வசதியாக இருக்கும். தொட்டி மண் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ தான் இதில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் நல்லா பெருக முடியும். சில நேரங்களில் இந்த கரைசல் செடிக்கு கொடுக்குறதுக்கு தயாராகி இருக்கும். ஆனால் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்கும், இந்த கரைசலை கொடுக்க முடியாமல் போகலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கரைசலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மழை விட்ட பிறகு கொடுக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த கரைசலுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னு பார்த்தா அதுக்கும் அளவுகள் கிடையாது. ரொம்ப திக்காகவும் மண்ணுக்கு கொடுக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி கலந்து கொடுத்தாலும் சத்து கிடைக்காது. அதை நம்ம பார்த்து ஓரளவு அதில் தண்ணி கலந்து கொடுக்கலாம். இப்போ இந்த கரைசலோட பலன் நல்லா இந்த செடிக்கு கிடைக்கணுன்னா மேல் பக்கத்தில் காஞ்ச இலை சருகளை வச்சு மல்ச்சிங் பண்ணி விடணும். அப்படி பண்ணி விடுறதாலையும் தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு செடிக்கு நல்ல துளிர்கள் வரும். காய்கறி செடியாக இருந்தால் நமக்கு நல்ல அறுவடை கொடுக்கும். ஃபெர்டிலைசர் கொடுக்குறப்போ இப்படி இருந்த நம்ம ஜாதிமல்லி செடி அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தப்புறம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். பக்க கிளைகள் ரொம்ப வேகமாக வந்துச்சு. செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது பாருங்கள். செடி பச்சை பசைன்னு இருக்குது. இந்த ஃபெர்டிலைசரை வேறு செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த கரைசலை பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய்கறி செடிகளுக்கு கொடுக்கும்போது பூக்கள் உதிராது, பிஞ்சுகள் வெம்பி போகாது, தரமான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிருணி பழ கொடிக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக பூ பூத்து பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற வெள்ளரி கொடிக்கும் கொடுக்குறோம். இந்த செடிகள்லாம் நமக்கு நிறைய அறுவடை தந்தது. அதை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அறுவடையை பார்க்கலாம். நான் நம்ம கார்டனுக்கு மண்கலவை தயாரிக்கும் போது வெளியேருந்து உயிர் உரங்கள்லாம் வாங்கி இதுவரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளையும் பழக்கழிவுகளையும் வச்சு தான் சத்தான ஃபெர்டிலைசர் செய்து நம்ம செடிகளுக்கு கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு அறுவடை எடுக்கிறோம். ஒவ்வொரு காய்களும் எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.